தலைப்பிலே நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதனுடைய தலைப்புல சில காரியத்தை நம்ம குறித்து நம்ம பார்க்க போறோம். மன்னா, எத்தனை பேத்துக்கு மன்னாவை குறித்து தெரியும்? மன்னா தெரியுமா? மன்னா என்பது இந்த உலகத்திலே பயிரிடப்படாத ஒரு தானியம். அது வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தானியமாக இருக்கிறது. அது ஒரு அப்பமாக இருக்கிறது. இந்த மன்னாவை சாப்பிட்டா உடம்புல துர்நாற்றம் வராது, வியாதி வராது, சோர்வு உண்டாகாது. 40 வருஷம் வனாந்திரத்தில் அவங்க நடந்து வந்தாங்க. அவங்க இளைப்படையும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை, பலவீனம் அடையவும் இல்லை, வியாதியும் அடையல. அவங்க 40 வருஷமாக குளிக்கவும் இல்லை, ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்திலேருந்து குழந்தங்குட்டியோட கிளம்புனாங்களாம். அவங்களுடைய சரீரம் வளர்ச்சி அடைய அவங்களுடைய துணியும் வளர்ச்சி அடைஞ்சுதான். 40 வருஷம் எப்படி வனாந்திரத்தில் வாழ்ந்துருப்பாங்க? குடிக்க மாத்திரம் தான் தண்ணி இருந்துச்சு, குளிக்கிறதுக்கு கிடையாது. அப்போ துணியும் துவைக்க முடியாது. அப்போ அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே அழுக்கா இருந்துச்சு. ஒருத்தருடைய அழுக்கு பார்க்கும்போது அந்த அழுக்கு தெரில. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிற்கும் போது தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வெள்ளை துணியை வச்சிருக்கும் போது அந்த துணியை பார்க்கும்போது தன்னுடைய அழுக்கு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தானியமாக இருக்கிறது. இந்த மன்னா கெட்டு போகக்கூடியதா இருக்குது, நாரி போகக்கூடியதா இருக்குது. சீக்கிரமா கெட்டு போயிடும், சீக்கிரமா நாரி. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, காலையில பனி பெய்யற போது அந்த அந்த ஐஸ் கட்டி கீழே விழுகும், அதோட பேக் பண்ணி ஆண்டவர் அனுப்பிச்சிருவாரு. அந்த ஐஸோட ஆண்டவர் அனுப்பலன்னா அந்த மன்னா கெட்டு போயிடும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நீங்க என்ன பண்ணுங்க, வசனத்தை எடுத்து இந்த கண்டென்ட் எதுக்காக சொல்றேன்னா, நான் சொல்லக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் மன்னாவை பத்தி பிரசங்கம் பண்றேன். நம்ம ஒவ்வொரு வசனமா எடுத்து கோட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகி போயிடும். நீங்க என்ன செய்யணும்னா, போயிட்டு யாத்ராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தையும் என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் நீங்க அந்த ரெண்டு அதிகாரத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மன்னாவை குறித்து நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க. அப்புறமா என்னாகம 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இப்போ இந்த மன்னா நாரி போகக்கூடியதா இருக்குது, சீக்கிரம் கெட்டு போகக்கூடியதாக இருக்குது. பூச்சி சீக்கிரமா பூசணம் பிடிச்சிடும். அதனால இந்த நம்ம ஊர்ல வரக்கூடிய பொருளெல்லாம் ரசாயனத்தை கலந்து கெட்டு போகாத மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து அமுச்சு விட்டுறான். இதுவே பாத்தீங்கன்னா தயிரோடு கூட பாலோடு கூட நீங்க ரசாயனத்தை கலந்தீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஸ் கட்டியோட வச்சுதான் ஃப்ரீசர்ல வச்சுதான் பாலை அனுப்புவாங்க. அது மாதிரி இந்த மன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, காலையில அதிகாலையில பனி பெய்யும் பொழுது அந்த பனியோடு கூட ஆண்டவர் அந்த மன்னாவை அமுச்சிருவாரு. இந்த பனிக்கட்டியோட இருக்கிறதுனால இதுவும் எப்படி இருக்குதுங்க, ஐஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா இது சீக்கிரமா வெயில் ஏற ஏற அது உருகி போகக்கூடியதாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யணும், காலங்காத்தால போய் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவர் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது அந்த எகிப்துல இருந்து கானானுக்கு போற வழியில வனாந்திரத்தின் வழியாக தான் நடந்து போறாங்க. அந்த வனாந்திரத்துல அவங்க விவசாயம் பண்ண முடியாது, எதையுமே விதைக்க முடியாது, எதையுமே அறுவடை செய்ய முடியாது. ஆகையினால ஆண்டவர் அவர்களுக்கு அறியாத மன்னாவினாலே, அதாவது அவர்களை சிறுமைப்படுத்தி பட்டினியாக்கி, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்பதை உணர்த்துவதற்காகவே ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினார். எவ்வளோ நாள் இந்த மன்னாவை வருஷிக்க பண்ணினார் என்றால், அவங்க எகிப்துல தொடங்கின அந்த வனாந்திரத்துக்கு வந்த நாள் முதல், அதாவது 2வது மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அவங்க பிரயாணம் பண்ணி வரும் பொழுது 2வது மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 40 வருடம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, மன்னா கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவங்க கானான் தேசத்துக்கு போய் அதை பயிரிட்டு அந்த முதல் தானியத்தை சாப்பிடுகிற வரைக்கும் அந்த மன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருடம் அந்த மன்னாவினாலே கொடுக்கப்பட்டது. அந்த மன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அரிசி மாதிரி இருக்கும் அல்லது கொத்தமல்லி மாதிரி இருக்கும். கொத்தமல்லி சைஸ்ல அது இருக்கும். என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, வெள்ளை கலர்ல இருக்கும். இதுவே பிரவுன் கலர்ல, கோதுமை கலர்ல ஆண்டு போட்டான்னா மண் என்ன கலரா இருக்குது, பிரவுன் கலரா இருக்குது. அப்போ அவங்க அதனால அந்த மன்னா வெள்ளை கலர்ல ஆண்டவர் அந்த மன்னாவை கொடுத்தார். இப்போ இதை எடுத்துட்டு போய் எப்படி சமைப்பாங்க அப்படின்னா, இதை எந்திரத்துல அரைச்சு, எந்திரத்துலன்னா என்னதுங்க,
நம்ம இன்னைக்கு வந்து கிரைண்டர் வந்துச்சு, அந்த காலத்துல அம்மிக்கல்லு தான். அம்மிக்கல்ல போட்டு அரைச்சு அரிசி என்ன பண்ணுவாங்க, அரிசியை வேக வைப்பாங்க, அப்புறம் அரிசியை அரைச்சு தோசை அடை இந்த மாதிரிலாம் செய்றாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். இதை வந்து வேக வச்சு சாப்பிடலாம், ரெண்டாவது அரைச்சு அடை மாதிரி செய்யலாம். இப்படிதான் அது வந்து ராவா வந்து சாப்பிட முடியாது, அதை வேக வச்சு அல்லது அரைச்சு நம்ம ஏதோ ஒன்று பிரெட் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு சாப்பிடுவாங்க. இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா பணிகாரத்துக்கு ஒப்பா இருக்குது. பணிகாரம்னா என்ன அர்த்தம்? பணியாரம் அல்ல, பணிகாரம் அப்படின்னா இப்ப நம்ம பந்தி எடுக்கும் போது ரவுண்டு கலர்ல ஒரு பேப்பர் மாதிரி ஒரு செதில் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் அப்பம். அதோடு கூட தேனு கலந்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் என்ன இருக்குது, வந்திருக்குது. இன்னொரு டேஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க, ஆலிவ் ஆயில சுடப்பட்ட அப்பத்துக்கு ஒப்பா இருக்குது. அப்போ ஆலிவ் ஆயில சமைக்கப்பட்ட கேக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா பணிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. கேக்கோட தேனை கலந்து சாப்பிட்டாதான் என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் தான் என்னது, மன்னா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த வனாந்திரத்துல போன ஜனங்க வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 30 லட்சம் ஜனங்க இருந்தாங்க. 30 லட்சம் ஜனங்களும் சாப்பிடணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் காலையில மன்னாவை வரிசைக்க பண்ணிடுறேன், நீங்க போய் ஒரு ஓமர் அளவு, தலைக்கு ஒரு ஓமர் அளவு நீங்க எடுத்துக்கோங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 ஓமர் அளவு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ஓமர்னா என்ன வெயிட்னா 1.5 கிலோ. ஒரு ஓமர்னா என்ன அளவுனா 1.5 கிலோ, அல்லது 3 லிட்டர் பாத்திரத்துல எடுக்கக்கூடிய அளவு தான் ஒரு ஓமர்னு சொல்றாரு. 3 வேளை இவங்க சாப்பிடணும், காலையில மத்தியானம் சாயந்தரம். 1.5 கிலோ ஒரு நபர் சாப்பிட்டுருக்காங்க. நீங்க எத்தனை கிலோ சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? 1 கிலோ சாப்பிட்டுருவீங்களா? 1 கிலோ போட்டாவே வீட்டுல 4 பேர் 5 பேர் நம்ம சாப்பிட்றோம். ஆனா அவன் 1.5 கிலோ சாப்பிட்றான்னா அவன் எவ்வளவு பெரிய ஜெய்சாண்டிக்கான ஆளா இருந்திருப்பான் பாருங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு நபருக்கு 1.5 கிலோனா அப்ப 30 லட்சம் பேர்த்துக்கு எத்தனை கிலோ ஆண்டவர் கொடுத்திருப்பாருன்னா 45 லட்சம் கிலோ கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர் ஒரு நாளைக்கு. 45 லட்சம். ஒரு மூட்டை அரிசி எவ்வளோ? 2000 ரூபாய். 25 கிலோனா 2000 ரூபாய். அப்போ 100 கிலோனா எவ்வளோ ஆச்சு? 8000 ரூபாய் ஆச்சு. சரியா? நீங்களே கால்குலேஷன் போட்டுங்க. 100 கிலோ 8000 ரூபானா அப்போ 1000 கிலோ 80,000, 1 லட்சம் கிலோ 8 லட்சம், 10 லட்சம் கிலோ வந்து 80 லட்சம், கிட்டத்தட்ட 8 3 24, கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் போட்டாதான் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வானத்திலிருந்து மன்னாவை வரிசைக்க பண்ணி 45 லட்சம் கிலோ டெய்லியும் 40 வருஷம் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இங்க என்ன பண்ணிருக்குதுன்னா, சமநிலை பிரமாணம் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்குது. ஆண்டவர் வந்து மன்னாவை கொடுக்கும் போது இவங்க தான் பேர் வைக்கிறாங்க. மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன அப்படின்னு அர்த்தம். மன்னானா என்ன அர்த்தம்? மன்னானா இது என்ன, தமிழ்ல இது என்ன அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு பேர் தெரியல, என்னன்னே தெரியல. நம்ம கோதுமை பார்த்திருப்போம், அரிசியை பார்த்திருப்போம், சீரகத்தை பார்த்திருப்போம், வெந்தயத்தை பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு தானியத்தை நம்ம எப்பயுமே பார்த்தது கிடையாது. அதனால மன்னானா என்னன்னு அர்த்தம், இது என்ன அப்படிங்கறத அர்த்தம். அவங்க காலங்காலத்துல என்ன பண்றாங்க, மோசேட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பம் அப்படின்னு. எல்லாரும் இன்ட்ரெஸ்டா காலையில என்ன பண்ணிடுறாங்க, காலையில நேரமா இருந்துருச்சோம் போய் ஒரு ஓம்பர் அளவு எடுத்துட்டு வாயானா, நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது தானே, இலவசமா குடிச்சா பெணையில கூட இலவசமா கொடுத்தா குடிக்கிற காலத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க ஒரு ஓமர் எடுத்துட்டு வாயானா என்ன பண்றான், 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ போய் தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு ஆளுக்கு 30 கிலோ 20 கிலோ தூக்கிட்டு வந்துட்டான். கடைசீட்டுல போனவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, வீட்டுல சமைச்சு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் சாப்பிட்டுட்டு போயிருவான். கடைசீட்டுல போறாலும் இருக்கிறத சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே கருகி போனதையும் எல்லாத்தையும் குப்பையும் கந்தலுமா இருக்கிறத எல்லாத்தையும் சுரட்டி சாப்பிட்டுட்டு வர மாதிரி கடைசீட்டுல போற ஆளுங்க என்ன பண்ண முடியும், இருக்கிறத பொறுக்கிட்டு வருவாங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு போகும்போது பாத்துங்க, மார்க்கெட் வந்து காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா, காலையில போகும்போது நல்லா பசுமையான காய்கறி எல்லாம் இருக்கும், போன உடனே நீங்க எடுத்துட்டு வரலாம். இதுவே நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு போனீங்கன்னா கந்தலும் குப்பையுமா தான் இருக்கும். அது உடசல், பிஞ்சு போனது, நாரி போனது, இதுதான் இருக்கும். அதான் நம்ம என்ன பண்ண முடியும், பொறுக்கிட்டு வர முடியும். அதே மாதிரிதான் என்ன பண்றாரு, காலையில நேரமா போன ஆளுங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. ஆனா கடைசீட்டுல போன ஆளுங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வராங்க. ஆனா என்ன இங்க பியூட்டி அப்படின்னா, எடுத்துட்டு வந்து அந்த ஓமர் அளவால அளக்குறாங்க. அளக்கும் போது அதிகமா எடுத்துட்டு வந்தவனுக்கும் மீதி உண்டாகல,
கம்மியா எடுத்துட்டு வந்தவனுக்கும் குறைவு எதுவுமே உண்டாகல. அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாத்தையுமே சரிசமமாக அந்த இடத்துல போஷித்தார். சே ஹல்லேலூயா. சரிசமமாக ஆண்டவர் போஷித்தார். அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி 7வது நாள் நீங்க ஓய்ந்திருக்க போறீங்க. அதனால நீங்க ஓய்ந்திருக்கிறபடினாலே நீங்கள் 6வது நாள் நீங்க என்ன பண்ணணும்? ரெட்டத்தனையாக சேர்த்திக்கோங்க. ரெட்டத்தனையாக சேர்த்தின பின்பாக இடிக்க வேண்டியதை இடிச்சு, நசுக்க வேண்டியதை நசுக்கி, சமைக்க வேண்டியதை சமைச்சு, சுட வேண்டியதை சுட்டி எல்லாம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. மீதியா இருக்கிறத அடுத்த நாள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. மீதியா இருக்கிறத அடுத்த நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க 6வது நாள் வரைக்கும் தான் அந்த மண்ணா கிடைக்கும். 7வது நாள் பாத்தீங்கன்னா மண்ணாவை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. இந்த 7வது நாள் என்ன செய்யணும்? அவங்க எல்லாருமே போய் ஓய்ந்திருந்து தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்ணணும், தேவனை ஆராதிக்கணும், ஆண்டவரை கும்பிடணும். இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்குது. வீட்டுல எந்த வேலையுமே செய்யக்கூடாது, சமைக்க கூடாது, எதையுமே பண்ணக்கூடாது. இப்ப 6வது நாள் என்ன பண்றாங்க? ரெட்டத்தனையா ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்ப 45 லட்சம் கொடுத்த ஆண்டவர் இப்ப எவ்வளவு கொடுக்குறாரு? 90,000 கிலோ கொடுக்குறாரு. ரெட்டத்தனையா கொடுக்குறாரு. இந்த மண்ணா என்ன எப்படிப்பட்டது? உருகி போகக்கூடியதா இருக்குது, அல்லது நாரி போகக்கூடியதா இருக்குது, பூசணம் பிடிக்கக்கூடியதா இருக்குது. ஆனா இதை அடுத்த நாள் வைக்கும் பொழுது அந்த ஓய்வு நாள்ல என்ன நடக்குது? பூசணமும் பிடிக்கல, நாரி போகவும் இல்லை, உருகி போகவும் இல்லை. அது பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா 6வது நாள் எப்படி எடுத்துட்டு வந்தாங்களோ அதை போலவே ஃப்ரெஷ்ஷா அந்த நாள்ல இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது தேவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அன்பு கூர்ந்தா ஐஸ் கட்டியோட ஆண்டவர் மன்னாவை வரிசிக்க பண்ணிருப்பார். கேர் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை கேர் பண்ணாம இருந்திருந்தாருன்னா போடா வேலையை பார்த்துன்னு ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஆனா அவங்க நல்ல சாப்பாடை சாப்பிடணுங்கிறதுக்காக பெஸ்டான உணவை, இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாப்பாட்டுல சாப்பிட்டா, அரிசியை சாப்பிட்டா சுகர் வந்துருதுங்கிறாங்க. காலங்காலத்துல இட்லியை சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறி போயிடும் அப்படிங்கிறாங்க. குக்கர் சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் ஏறி போயிடும் அப்படிங்கிறாங்க. எதை தான் சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க காலங்காலத்துல டிவியை போட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. நம்ம காலையில என்னெல்லாம் பண்ணுவோம்? காலையில எந்திரிச்சோடனே தண்ணி குடிப்போம். நீ தண்ணி குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்கிறான் ஒரு டாக்டர். இன்னொரு டாக்டர் சொல்றான், நீ நிறைய தண்ணி குடி அப்படிங்கிறான். டீ குடிச்சா உனக்கு சுகர் ஏறி போயிடும், அதனால டீ குடிக்காதுங்கிறான். இன்னொருத்தன் டீ குடிக்கிறான், பால் குடிக்கிறான். நாம் எதெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் விஷம் அப்படின்றான். சரிங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு நாரி போகிற உடம்பு இல்லையா? நம்ம எதை சாப்பிட்டாலும் வேர்வை வருது, வேர்வையின் மூலமாக நாறுது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் மன்னாவை சாப்பிட்டதுனால அவனுக்கு வேர்வை எப்படி வந்துச்சான்? நாத்தமா வரலையா, வாசனையா வந்துச்சான். அவன் வளர்ச்சி அடைய துணியும் வளர்ச்சி அடைஞ்சுதான். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட உணவை கொடுத்தாருன்னா, பெஸ்டான உணவாக ஆண்டவர் கொடுத்தார். எப்படிப்பட்ட உணவை கொடுத்தாரு? பெஸ்டான உணவை கொடுத்தார் இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப ஓய்வு நாளை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ 6 நாள் மன்னாவை கொடுத்த ஆண்டவர் 7வது நாள் என்ன பண்ணல? மன்னாவை கொடுக்கல. ஓய்வு நாளை கொடுத்தது யாரு? ஓய்வு நாளை கொடுத்தது மனுஷனா தேவனா? தேவன் தான் ஓய்வு நாளை கொடுத்திருந்தார். அப்போ நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். உங்களுடைய சுயத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. தேவன் உங்களை ஓய்ந்திருக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் ஓய்ந்திருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வர ஆரம்பிக்கும். கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஓய்வுக்குள்ளாக தான் பெஸ்டான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் ஓய்வு எடுக்கவில்லை என்றால் நீங்கள் பெஸ்டான வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. மன்னா என்ன ஆகுது? நாரி போகும், கெட்டு போகும், உருகி போகும். ஆனா அவங்க ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, ஓய்ந்திருக்கிற பொழுது அந்த மண்ணை கெட்டு போகல, நாரி போகல, அது உருகி போகல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ நிலைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ரெஸ்ட் எடுக்கிற வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஓய்வு எடுத்தோம் என்றால், இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசித்தோமானால்
நம்முடைய வாழ்க்கையில எதுவும் கெட்டு போகாது, எதுவும் நாறி போகாது. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், துன்பம் எதுவுமே நுழையாது என்று நான் சொல்லுகிறேன். ஏனெனில் நாம் கிரியை செய்யல, கர்த்தர் கிரியை செய்யறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில துன்பமோ போராட்டமோ பிரச்சனையோ நம்முடைய வாழ்க்கையில நுழைவது கிடையாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏன் பிரச்சனை உள்ள நுழையுது நம்ம வாழ்க்கையில? ஏன் தொட்டதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது? ஏன் நம்ம வாழ்க்கையில கஷ்டம், வேதனை, துன்பம் இருக்குது அப்படின்னா, நான் இளைப்பாறாமல் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் கவலையும் பிரச்சனையும் துன்பமும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லையா? ரெஸ்ட் எடுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதிலே பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. சுவிசேஷம் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சுவிசேஷத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடினாலே, சுவிசேஷத்திற்கு அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. அதே சுவிசேஷம் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தால், தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால், நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். நாம் கீழ்ப்படியாவிட்டால், விசுவாசிக்காவிட்டால், தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அதனாலதான் சுவிசேஷத்தை பிரசங்கமாக அறிவிக்கிறார். இதோ வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் லகுவாயும் லேசாக இருக்கிறது, இதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்படி நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆண்டவர் எதற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு? ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. எதற்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார்? ஆத்துமா இளைப்பாறுதல் அடைகிறது. அப்ப ஆத்துமாவுக்குள்ள என்ன இருக்கு? மனதுக்குள்ள என்ன இருக்கு? நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளாக இல்லைன்னா என்னென்ன காரியம் இருக்கும்? மனசுக்குள்ள கவலை இருக்கும், வேதனை இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் இருக்காது. உள்ள பாருங்க, பிரிவினை இருக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய மனது எப்படி காயின் தன்னுடைய கீழ்ப்படியாததினாலே தம்பியை கொலை பின்னாடி எப்படி அலைந்து திரிந்தானோ, அது போல உங்களுடைய மனதும் இளைப்பாறாமல் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இப்படிப்பட்ட மனது உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளாக இன்னும் பிரவேசிக்க இல்ல. உங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க. சரீரத்துக்கும் இளைப்பாறுதலை தேவன் தந்திருக்கிறார்,
ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய மனது, அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுனா என்னைக்கு நம்ம செத்து போறோமோ அன்னைக்கு தான் இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரே வேளை நீங்க நினைக்கலாம், இளைப்பாறுகிற காலம் இதுவா இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பண்ணிடாதீங்க, மண்டையை போட்டுறாதீங்க. இளைப்பாறுதல்னா அது கிடையாது. செத்து போன பின்னாடி தான் சொல்லுவாங்க ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிம்பாங்க இல்லையா? ஆத்துமா என்ன சொல்லுவாங்க? ஆத்துமா இளைப்பாறுவதாக. பரதேசிக்கு போனாதான் இளைப்படைய முடியும், பரலோகத்துக்கு போனாதான் இளைப்படைய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, செத்து போவதுக்கு முன்னாடியே பரதேசியில நீங்கள் எப்படி இளைப்பாரி கொண்டிருக்கிறீர்களோ, பரலோகத்துல நீங்க எப்படி ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறீங்களோ, அதே இளைப்பாறுதலை ஆண்டவர் இந்த பூமியிலேயே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நீங்க எப்படி இருக்கணும்? இதோ உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் தருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். காசு பணம் இருக்குதோ, சொத்து சுகதம் இருக்குதோ, உங்க மனசுக்குள்ள நிம்மதி முதல்ல இருக்கணும். உங்க மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். உங்க மனசுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அது எப்படி உண்டாகும்? சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதி எப்படி உண்டாகும்? இயேசுவினுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்தால், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எப்படி வாழ்வேன்? சந்தோஷமாக இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்து நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுகிற காலம் எது? இளைப்பாறுகிற காலம் எது? இதுதான் இளைப்பாறுகிற காலம். அல்லேலூயா. இளைப்பாறுகிற காலம் எது? இதுதான் இளைப்பாறுகிற காலம். இந்த காலத்துல தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும் இல்லையா? நாம் கிரியை செய்யக்கூடாது, நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கிரியை செய்யக்கூடாது, நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இளைப்பாறுதல்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலைக்கு போகாம ஒரு வீட்லயே உட்காந்துருக்கதா சொல்றாரு இளைப்பாறுதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுக்கும் தேவ சமூகத்துல நீங்கள் வருவதற்கு, தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாவத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏசு எல்லாத்தையும் செஞ்சுட்டார், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் ஒப்புரவாகுதலுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏசு எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஏசு உங்களை சுத்திகரித்து முடித்து விட்டார், நீங்கள் உங்களை நீங்களே என்ன பண்ண வேணாம்? சுத்திகரிக்க வேண்டாம் இல்லையா? இப்போ ஃபண்டமெண்டல் ட்ரூத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது எல்லாமே என்னதுன்னா, ஒப்புரவாகுதல், சுத்திகரித்தல் இல்லையா, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு, இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ட்ரூத். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க குழம்பி போக மாட்டீங்க. இந்த ஃபண்டமெண்டல்ல நீங்க குழம்பி போறதுனால தான் என்ன பண்றீங்க? பைபிளே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க குழம்பி போன ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க இல்லையா? சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்தி, ஆண்டவரே சனிக்கிழமை முழுக்க எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, நாங்க என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பரிசுத்த ஆராதனையா இருக்கிறது, பரிசுத்த ஆராதனைக்குள்ள நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம என்ன பண்ணுகிறோம்? சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமல்ல, கிறிஸ்தவங்க சுத்திகரிப்பு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுத்திகரிப்புனா என்ன அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, ஆனா சுத்திகரிப்பு கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒப்புரவாகுதல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனா ஒப்புரவாகுதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்க, மீட்புனா என்ன அர்த்தம்? மீட்புனா பாவ மன்னிப்பு என்ற அர்த்தம். பாவ மன்னிப்பு நீங்க செய்யறதா, தேவன் செய்யறதா? தேவன் செய்யறது. எது செஞ்சது? எது நம்முடைய பாவத்தை மன்னித்தது? இயேசுவோட ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னித்தது. இயேசு தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசு தான் நமக்கு மீட்பை ஏற்படுத்த முடியும். அப்ப நீங்க என்ன பண்ண வேணாம்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒன்றத்தையும் செய்ய வேண்டாம். நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? இயேசுவோட ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென்.
இயேசுவினுடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பதினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால் கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கிறது, கிருபாதார பலி உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கிறது. சரியா? கவனிங்க. மீட்பு, ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம்? தேவனை போல பரிசுத்தமா இருப்பதுதான் ரட்சிப்பு. தேவனை போல எத்தனை பேர் பரிசுத்தமா இருக்கிறீங்க? தேவனை போல பரிசுத்தமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இல்ல அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இஃப் யூ சே நீங்கள் என்ன பண்ணல, உங்களுடைய வாழ்க்கையை தான் பாக்குறீங்களா தவிர இப்ப கிறிஸ்துவ நீங்க பார்க்கல. இனிமே நீங்க எதை பார்க்கணும்னா கிறிஸ்துவ தான் பார்க்கணும், உங்களை நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி டெட், நீங்க ஏற்கனவே செத்து போயிட்டீங்க. செத்து போனாலும் உயிரோட இருக்க முடியாது. ஆல்ரெடி உங்களை அடக்கம் பண்ணியாச்சு. செத்து போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப நீங்க இல்ல, கிறிஸ்து தான் இப்ப உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இப்ப நீங்க யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவ பார்க்கணும். இப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போ தேவனை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். வேதாகமம் திரும்ப திரும்ப சொல்லுது, இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை காண்பதில்லை, அவர் உங்களை கண்டிப்பதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பாவத்தை தூக்கி போட்டாராம். யாராவது சொல்ல முடியுமா மேற்குக்கு எத்தனை கிலோமீட்டர்னு? எத்தனை கிலோமீட்டர் தெரியாது. அத்தனை கிலோமீட்டர் தூரம் அப்பால் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? தூக்கி போட்டுட்டாராம். நான் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமையும் கிருபையாய் மன்னித்து மறந்து விட்டேன், இனி நான் நினைவு கூறுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ரட்சிப்பு என்றால் நான் தேவனை போலவே பரிசுத்தமா இருப்பதுதான் ரட்சிப்பு. அப்போ இந்த பரிசுத்தத்தை நீங்கள் சம்பாதிக்கவில்லை, நீங்கள் கிரியை செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுத்தார். அப்போ நீங்கள் பரிசுத்தவானாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசுவை விசுவாசித்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை போலவே பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். ஆமேன். அதுதான் நிலைப்பாறுவது. ஒப்புரவாகுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டான், ஆதாம் பாவம் பண்ணினபடினால் யோசிச்சு பாருங்க, நான் செய்த பாவத்தினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகினேனா, அல்லது ஆதாம் செஞ்ச பாவத்தினால தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனேனா? நான் பாவியானது நான் செய்த பாவத்தினாலே பாவியானனா, ஆதாம் செஞ்ச பாவத்தினால நான் பாவியானனா? ஆதாம் செய்த பாவத்தினாலதான் நான் பாவியாக்கப்பட்டிருக்கிறபடினால் எனக்கு பிரிவினை உண்டானது. அப்ப நான் செய்த பாவத்தினாலே நான் பாவியானால், நான் செய்யக்கூடிய நீதியினாலே நான் நீதிமான் ஆக முடியாது. வேற ஒரு நபர் எனக்கு பாவத்தை கொடுத்தபடினால் நான் பாவியானது போல வேற ஒரு நபர் எனக்கு நீதியை கொடுத்தாதான் நான் நீதிமானாக மாற முடியும், பரிசுத்தவானாக மாற முடியும். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை ஒப்புரவாக்குவதற்காகவே, தேவனிடத்துல ஒப்புரவாக்குவதற்காகவே நமக்காக பலியாகி அவருடைய ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தேவனிடத்துல ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல சத்துருக்களாயும் இருதயத்திலே அந்நியர்களாயும் இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டாரு. இப்ப நீங்க யாரு? பரிசுத்தவான்களும் குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இப்ப நீங்க ஒப்புரவாகலாமா? போய் நீங்க இது ஒப்புரவாகுதல் பிரேயர் பண்றீங்கன்னா இப்ப நீங்க இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கல, நீங்க இப்ப வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் விலைப்பாராமல் கிரியை செய்றீங்கன்னா மண்ணா என்ன பண்ணும்? நாரி போகும், மண்ணா வந்து கெட்டு போகும், பூசணம் பிடிக்கும், வாழ்க்கையை நான் கெட்டு போயிடும். சரியா? ஹல்லேலூயா. சுத்திகரித்தல்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிப்பு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
நித்திய ஆவியினாலே தம்மை தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மீட் பண்ணா ஒரு நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணலாம், ரட்சிப்புனா ஒரு நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணலாம், ஒப்புரவாதல குறிச்சு ஒரு நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணலாம், சுத்திகரித்தல்னா அதை ஒரு நாள் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணலாம். ஆனா சுருக்கமா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போறேன். சுத்திகரித்தல்னா என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, பாவத்தினால நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுச்சுங்க? அழுக்குப்பட்டுருச்சு. பாவம் செய்யறோம், என்ன இருக்கு மனசுக்குள்ள? என்ன இருக்குது? பாவ எண்ணங்கள் இருக்குதுங்க மனசுல. எப்படி கற்பனை பண்ணிருக்கிறோம்? பாவத்தை எப்படி கற்பனை பண்ணிருப்போம்? எப்படி சிந்திச்சிருப்போம்? எப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள்ள வந்திருக்குது? இதெல்லாம் பாருங்க. பாவ அழுக்கு உள்ள இருக்கு. பாவ அழுக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இரண்டாவது, பாவத்தை செய்கிறபடினாலே நம்முடைய மனது குற்ற உணர்வாக மாறிவிட்டது. இந்த ரெண்டையுமே சுத்திகரிக்கணும், ரெண்டையுமே கழுவணும். எப்படி கழுவுறது? போய் உட்காந்து தேவ சமூகத்துல உட்காந்து என்ன சுத்திகரியம் ஆண்டவரே, சுத்திகரியம் ஆண்டவரே, சுத்திகரியம் ஆண்டவரே வாரம் ஜெபம் பண்ணி சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணி என்ன பண்ண மாட்டேங்குது? இருதயம் சுத்திகரிக்க மாட்டேங்குது. குற்ற மனசாட்சி அப்படியேதான் இருக்குது. நான் படிக்கிறோம் ஏசாயில படிச்சல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவு இல்லப்பா, உன் நினைவு வேறப்பா, என் நினைவு வேறப்பா அப்படிங்கிறாரு. என் நினைவுக்குள்ள வாங்குறாரு ஆண்டவர். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே உங்க நினைவை விட்டுடுங்க ஆண்டவரே, நேத்து தான் ஆண்டவரே பாவம் செஞ்சேன், இப்ப என் இருதய குற்ற மனசாட்சி இருக்குது ஆண்டவரே, இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே, என் இருதயத்துல தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது ஆண்டவரே. பைபிள் ஏற்கனவே சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்குது என்று வேத வசனம் சொல்லுது. அப்ப உங்களை நீங்களே எப்படி சுத்திகரிக்க முடியும்? உங்களை நீங்களே சுத்திகரிக்க முடியாது. இயேசுவினுடைய ரத்தம் உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் இயேசுவோட ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால், இயேசுவின் ரத்தம் என் இருதயத்தை சுத்திகரிக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால், அந்த கிருபாதார பலி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உங்க மனசாட்சி என்ன ஆகும்? பூரணப்பட ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டு கால பலிகள் என்ன பண்ணல? இருதயத்தை பூரணப்படுத்தல. பூரணப்படுத்துதல் உண்டா இருந்ததானால் செலுத்தப்படுகிற பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவர்களை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்த மனசாட்சியவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்பட்டிருக்கும் அல்லவா? அப்படியே நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பாருங்க, 2வது வசனம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு. சுத்திகரிப்பு எத்தனை தடவை? ஒரு தடவை தான் சுத்திகரிப்பு. ஆனா நாம என்ன பண்றோம்? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் இல்லாதனால வாரம் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துறோம். இந்த சனிக்கிழமை ஒண்ணு கிடைச்சிருது, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள். இது என்ன ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓய்வு நாள் இல்லைங்க, 24 hours ஓய்வு நாள் தான். ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே 24/7 எல்லா நாளுமே உங்களுக்கு ஓய்வு நாள் தான். அப்ப எல்லா நாளுமே நீங்க எப்படிதான் இருக்கணும்? இவங்க என்ன கான்செப்ட்ல சொல்றாங்கன்னா, நாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பரிசுத்தமா இருப்போம், திங்கக்கிழமையில சனிக்கிழமை வரைக்கும் நாங்க பாவத்துக்குள்ள இருப்போம் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. சனிக்கிழமை ஓய்வு சுத்திகரிப்பு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க, சனிக்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஓய்வுனாலே பரிசுத்தமாய் நாங்கள் ஆசரிக்க வேண்டும். அப்ப சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தின பின்னாடி தான் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று சொன்னால், அப்ப நான் திங்கட்கிழமை சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தாதபடினால நான் மறுபடியும் அசுத்தமாகறேனா இல்லையா? என் மனசாட்சி மறுபடியும் அசுத்தமாகதா இல்லையா? மறுபடியும் நான் பாவத்துக்குள்ள போகிறேனா இல்லையா? அல்லேலூயா. இந்த குடிகாரம் பாருங்க, குவார்டர் பாட்டில் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சுத்தமா இருப்பான். குவார்டர் பாட்டில் கூட கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கையில போதையை போட்டுட்டே இருப்பான். நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு ஆள் 1 மாசமா குடிக்கல, அவன் பொண்டாட்டி என்ன பண்ணிருச்சு, காசெல்லாம் பிடிங்கி வச்சிருது, வெளியே அனுப்பல. ஆனா 1 மாசம் கழிச்சு
ஒரு குவார்டர் பாட்டில் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை என்ன பண்றான், சாமி கும்பிட்ற மாதிரி தொட்டு கும்பிட்றான். தொட்டு கும்பிட்டு அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டு கொண்டு போய் மறைச்சு வச்சு அப்புறமா குடிக்கிறான். சரிங்களா? அந்த மாதிரி நான் என்ன செய்யறேன், வார வாரம் சுத்திகரிப்பு நடத்திட்டு இருக்கிறேன்னா நான் எதை நம்பல, இயேசுவோட ரத்தத்தை நான் நம்பல. அதனாலதான் நான் என்ன பண்றேன், போய் உக்காந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என் பாவ அழுக்க கழுவும் ஆண்டவரே. இந்த கான்செப்ட் கூட தெரிய மாட்டேங்குது. வேத வசனம் என்ன சொல்லுது, உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் உன் குற்ற உணர்வையும் நான் சுத்திகரிப்பேன் என்று வேத வசனம் சொல்லுது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவ அழுக்கான்று கழுவுறாரு போல, அதான் சுத்திகரிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டாதான் நாம் பரிசுத்தமாய் நான் வாழ முடியும். அப்ப இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணினது, என் குற்ற மனசாட்சியை மாத்திரம் என்னை போக்கவில்லை, என் வாழ்க்கையில நீதிமான் என்கிற உணர்வை எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன பண்ணணும், தைரியமாக கிருபாசனத்தின் முன்பாக நான் வந்து நிற்கணும். அப்படின்னா என் குற்ற மனசாட்சி போக்கப்பட்டாதான் நான் தைரியமாக கிருபாசனத்தின் முன்பாக நான் வந்து நிற்க முடியும். நான் தேவனிடத்துல நன்மையான ஈவுகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? சோ இது போல நம்ம பல காரியத்தை நம்ம சொல்லலாம். நீதியை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்? ஒன்னு சுயநீதி ஒண்ணு இருக்கு, தேவ நீதி இருக்கு. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமானாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சுயநீதினால நீங்க நீதிமானாக முடியும்? இயேசு சொல்றாரு பொய்யே பேசக்கூடாதுங்கிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை எத்தனை பொய்யே பேசி இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. வீட்டுக்கார அம்மாட்ட எத்தனை பொய்ய பேசியிருக்கிறோம், வீட்டுக்கார்ட்ட எத்தனை பொய்ய பேசியிருக்கிறோம். கோவப்படக்கூடாதுன்னாரு, எத்தனை கோவப்பட்டிருக்கிறோம். மனிதன் தவறு செய்யாமல் இருக்க முடியுமா? இந்த பாஸ்டர் வந்து தவறு செய்யாம இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இதுவரை குத்தமாயிரும். சொல்றாலே நான் சொல்றேன், ஒரு சபையில பந்தி இருக்கும்போது பாவம் செஞ்ச ஆளுங்கெல்லாம் வெளியே போயிருங்க, பாவம் செய்தாருங்கெல்லாம் உள்ள இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்துச்சு வெளியே போயிட்டாங்க. பாஸ்டர் மட்டும் தான் நின்று இருக்காரு. ஏன்னா அவர் வெளியே போயிட்டாருன்னா அப்ப பாஸ்டர் கூட தப்பு பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போயிடும். 2-3 மியூசிக் வாசிக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தாங்கன்னா இவங்களே எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா மியூசிக் வாசிக்க முடியாதனால மியூசிக் வாசிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால வேத வசனம் சிம்பாலிக்காவே சொல்லுது, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சாச்சுங்க. நானும் பாவம் செஞ்சுட்டேன், நீங்களும் பாவம் செஞ்சுட்டீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுமே பாவம் செய்தாயிற்று. அப்போ பாவம் செஞ்சேன்னா எப்படி நீதியை உண்டாக்க முடியும்? இப்ப நான் ஆப்பிள் மரம் கொய்யாப்பழத்தை உண்டாக்கும்னு நான் நினைச்சேன்னா கொய்யாப்பழம் வருமா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வருமா? வராது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற நீதியை நான் கொடுக்க வேண்டும் என்றால் நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் நீதிமானா வாழ முடியுமா? 10ல எப்படி 2 ஃபெயில் ஆயிடுவோம், அல்லது 2 பாஸ் பண்ணுவோம், 8ல ஃபெயில் ஆயிடுவோம், அல்லது 10லயுமே ஃபெயில் ஆயிடுவோம் இல்லையா? யாருமே ஸ்கூல்ல வேணா செண்டம் அடிக்கலாம், 500க்கு 500 மார்க் வாங்கலாம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலாம். ஆனா தேவனுடைய சமூகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, ஃபெயில் ஆகாம, ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாம இருக்க முடியாது. யாருக்குமே பாஸ் மார்க்கே கிடையாது, எல்லாருக்குமே ஃபெயில் மார்க் தான். அப்போ தேவ சமூகத்துல நீங்க வரணும்னா சுய நீதியின் மூலமாக தேவ சமூகத்துக்குள்ள வர முடியாது. தேவ நீதினால மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் வர முடியும். அப்போ அந்த தேவ நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு என்ன கிரியை செய்தார்? இந்த பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, கிரியை செய்யாதுன்னு தவறான உபதேசத்தை பண்றாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வசனத்தை வந்து நீங்க பிலீவ் பண்ணுங்க. ஆபிரகாம் நீதிமானாக்கப்படுவதற்கு என்ன செய்தான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் கிரியை செய்தால் நீங்கள் நீதிமானாக முடியாது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் நீதிமானாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப என் பார்ட் என்ன? தேவ சமூகத்துக்குள்ளாக வருவதற்கு என் பார்ட் என்ன? என் பார்ட் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிற போது
ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, இன்னும் எனக்கு குமாரன் பிறக்கல, அதனால எலியேசர் என்னுடைய வேலைக்காரன் ஒருத்தருக்கிறான், அவனை சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்பிக்கை இல்லை ஆண்டவர் மேல, விசுவாசம் இல்ல. இவ்வளவு நாளா காத்திருந்தேன், ஒன்னும் நடக்கல, அதனால என் வீட்டு வேலைக்காரன் உமக்கு வேலைக்காரனா மாறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றான். இல்லப்பா உன் வேலைக்காரன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, இன்னொரு சுதந்திரவாளி நான் என்ன பண்ண உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படியே ஆண்டவரு சரின்ட்டு இருக்கும்போது சாரால் என்ன பண்றாங்க, நமக்கு தான் பிரச்சனை, அது நமக்கு பிரச்சனையா ஆபிரகாமுக்கு பிரச்சனையான்னு தெரியல, ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு குழந்தை பிறகுதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு என்ன ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. அப்புறமா சரலுக்கு தாட்டு வருது, ஐயோ நம்ம மேலதான் பிரச்சனை போல இருக்குது, அவன் மேல பிரச்சனை இல்லை, உடனே இவளுக்கு கோபம் வருது, ஆகார போட்டு கொடுமைப்படுத்தி அவளை துரத்து விட்டுட்டான். இப்போ ஒரு 8 வருஷம் கழிச்சு கொண்டு போய் ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு சுதந்திரவாளியா இருக்கட்டும் ஆண்டவரே, இவன் ஆசிர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றான். அப்ப கூட நம்பிக்கை வரல. இல்லப்பா இஸ்மவேலும் உன் சுதந்திரவாளியா இல்ல, உன் கற்ப பிறப்பானவனே சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப சாராளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஈசாக்கத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சுதந்திரவாளியா தெரிஞ்சு கொள்றாரு. அப்போ ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆட்டை ஒரு வயது ஆட்டை என்ன பண்ண நீ பலி கொடுத்து நீ என்னோட கூட உடன்படிக்கையை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் ஆட்டையெல்லாம் பலி கொடுத்துட்டு மேல வச்சுட்டு எந்த காரியத்தையுமே செய்யாம போய் உட்காந்து இருந்தா ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு, அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனை தூங்க வச்சிட்டாரு. இப்ப யாரு உடன்படிக்கை பண்றது, உடன்படிக்கைனா 2 பேர் கலந்துருக்கணும். வாங்குறவர் ஒருத்தர் இருந்தா விக்கிறவன் ஒருத்தர் இருக்கணும், விக்கிறவன் ஒருத்தர் இருந்தா வாங்குறவன் ஒருத்தர் இருக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி இவர் ஒரு தலைபட்சமா உடன்படிக்கை செய்யறார். ஒருவேளை ஆபிரகாமு கண்ணு முழிச்சிட்டு இருந்து ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரும் உடன்படிக்கையோடு கூட கலந்திருந்தால் ஆபிரகாம் என்றைக்கோ ஃபெயிலியரா மாறி போயிருப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், மனுஷன் பலவீனம் உள்ள மனுஷன், சொல்றத செய்ய மாட்டான், அவன் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் அறிந்திருந்து ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கையை செய்து முடித்து விட்டார். சே ஹல்லேலூயா. அநேக பேர் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் சொல்றாங்க, சிஸ்டர் ஆண்டவர் மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது பாஸ்டர். என்ன நம்பிக்கை? அசைக்க முடியாத நம்பிக்கை. யாரு காட்டி கொடுத்தா? இப்படி சொன்னால்தான் காட்டி கொடுத்தாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் விலகி போனால் நான் உம்மை விட்டு விலகி போவதில்லை, ஏனெனில் உங்கள் மேல் நான் அதிகமான விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், உங்கள் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்றாரு. ஏசு திரும்ப ரிப்ளை பண்றாரு, பேதுருவே யாரும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீ சேவல் கூட 2 தடவை தான் காட்டி கொடுக்கும், ஆனா நான் என்ன பண்ணுவேன் 3 தடவை என்ன காட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே நான் மரித்தாலும் உண்மை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இல்லப்பா நீ காட்டி கொடுப்பேன்னு இயேசு போயிட்டாரு. அதே மாதிரி என்னாச்சு, பேதுரு சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்தார். அப்போ என் நம்பிக்கையினாலதான் நான் ஸ்டாண்ட் பண்றேன், என் ஜபத்தினாலதான் ஸ்டாண்ட் பண்றேன், என் பரிசுத்தத்தினாலதான் ஸ்டாண்ட் பண்றேன்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் உடைஞ்சு போயிடும். ஏன்னா என்னுடைய உண்மையினாலதான் நான் நிலைநிற்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் உண்மை இல்லாத போது நான் என்ன பண்ணிருக்கணும், அழிந்து போயிருக்கணும், தேவனை விட்டு விலகி போயிருக்கணும், ரட்சிப்பை இழந்து போயிருக்கணும். யோசிச்சு பாருங்க, என் உபவாசத்தினாலதான், என் பரிசுத்தத்தினாலதான், என்னுடைய நீதியினாலதான் நான் நிலை நிற்கிறேன்னு வைங்களேன். நான் விசுவாசமா இருந்த நாட்களை விட அவிசுவாசமாக இருந்த நாள் தான் அதிகம். நான் ஜெபம் பண்ண நாளை விட ஜெபம் பண்ணாத நாள் தான் அதிகம். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தீங்களா இல்ல உண்மை இல்லாத மாதிரி இருந்தீங்களா? உண்மையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா யாருமே உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல
உங்க நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையா? இல்ல. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு கிருபையை கொடுத்ததே அவர்தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்ம எதனால ஸ்டாண்ட் பண்றோம்? அவர் நம்ம மேல காட்டின தயவு, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையினாலதான் நம்ம நிலை நிற்கிறோமே தவிர என்னுடைய உண்மையினால நான் என்ன பண்ணல, நான் ஸ்டாண்ட் பண்ணல. என்னுடைய பிரேயர்னால நான் ஸ்டாண்ட் பண்ணல, என்னுடைய உபவாசத்தினால ஸ்டாண்ட் பண்ணல, என் பரிசுத்தத்தினால ஸ்டாண்ட் பண்ணல. நான் ஏன் ஸ்டாண்ட் பண்றேன், நான் ஏன் நிலை நிற்கிறேன் அப்படின்னா, அழைச்சவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், அதனால்தான் நான் நிலை நிற்கிறேன். வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறபடினாலதான், அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறபடினாலதான் நான் என்ன பண்றேன், நான் ஸ்டாண்ட் பண்றேன், நான் நிலை நின்றுட்டு இருக்கேன், ரட்சிப்பு இழக்காம இருக்கேன். இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை தொடங்கினவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர். என் மேல கிருபையை வைக்கலன்னா நான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழ முடியாது. ஏன் ஃபெய்த்ஃபுல்னால நான் ஊழியக்காரனா மாறல, அழைக்கிறவரால நிலைநிற்கப்படுகிறபடினாலே, தாயின் கருவிலே உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே என் மேல தேவன் அழைப்பை வைத்தபடினாலதான் நான் வந்து இங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் என் மேல அழைப்பை வைக்கலன்னா நான் ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஊழியம் என்பது அழைப்பு. நான் அழைப்பை பெற்றுக்கொள்ளாமல், நான் தேர்ந்தெடுக்கப்படாமல் இந்த இடத்துல வந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்னா என்னைக்கோ நான் காலியா இருப்பேன், என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். எத்தனை துரோகங்களை நான் சந்தித்திருக்கிறேன். கூட வந்தவங்களாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கை விட்டுட்டாங்க. இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க தான் முதல்ல எனக்கு வந்து முதுகுல குத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் நான் நிலை நிற்கிறேன் என்றால் அழைச்சவர் உண்மை உள்ளவரால் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். Say hallelujah. Who is faithful? யார் உண்மை உள்ளவர்? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணுமே செய்ய வேணாம். தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவினுடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும். இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இளைப்பாறுதலுக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும். ஏனெனில் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பக்தி எல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க. உங்களுடைய பக்தி கந்தலும் குப்பையுமா இருக்குது. ஆண்டு சொல்றாரு, என்ன போல, இப்ப ஒரு சிஸ்டர் சொல்றாரு, என்ன போல பரிசுத்த யாருமே இருக்க முடியாது பிரதர். நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், கரெக்டா மாசமான தசம பாகம் கொடுத்துட்றேன். சர்ச்சில் வந்து உட்காந்தா என் முக்காடு அப்படியே கலையாது, போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். முக்காடு போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இல்லையா? வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது வெள்ளை துணி போட்டு வருவேன். நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் பிரதர், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், அப்ப அந்த சிஸ்டர் மாதிரி யாருமே அசுத்தமா இருக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறோம் பரிசுத்தம்னா என்னன்னா வெளிப்பிரகாரமாக கிரியை செய்வதுதான் பரிசுத்தம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. இல்ல, வேதாகமம் சொல்லுகிறது, ஒருவன் ஓய்வு நாள் அன்னைக்கு அவன் ஓய்ந்திருக்காமல் கிரியை செய்தால் அவன் அசுத்தனா இருக்கிறான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். எது பரிசுத்தம்? ஹலோ, எது பரிசுத்தம்? ஓய்ந்திருப்பதுதான் பரிசுத்தம். எது பரிசுத்தம்? ஓய்ந்திருந்தாதான் பரிசுத்தம். நீங்க ஓய்ந்திருக்காம கிரியை செஞ்சீங்கன்னா அது அசுத்தம். வேதாகம வசனம் என்ன சொல்லுகிறது? 6 நாள் நீங்க மன்னாவை சேர்த்துங்க, ஆனா 7வது நாள் அதை சேர்த்தாதீங்கன்னாரு. அப்பதான் பாருங்க சில பேர் மன்னாவை எங்க தேடலான்னு தேடி போறாங்க, மன்னா ஒண்ணுமே கிடைக்கல. அப்போ ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிற காலத்தை நீங்கள் கொடுத்த பின்னாடி நீங்கள் ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் தேவனுடைய சமூகத்தையும் உங்களுடைய கிரிகளின் மூலமாக நீங்க வெளியே போய் நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? அசுத்தவானாக இருக்கிறீங்களா தவிர நீங்கள் பரிசுத்தவானாக இல்ல. முதல்ல அப்ப எது பரிசுத்தம்? இளைப்பாறுகிறது தான் பரிசுத்தம். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வாயன என்ன அர்த்தம்? இளைப்பாறுதலை தரிச்சு கொள்ளுங்க. இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசித்து தேவனை ஆராதிங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நாம நினைக்கிற பரிசுத்தம் என்னன்னா
காலையில எந்திரிச்சு தலையோட தண்ணி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் அயன் போட்டு சென்டெல்லாம் போட்டுட்டு சர்ச்சில் வந்து உக்காந்து தேவன் ஆராதிக்கிறது, டிவி பார்க்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வெறுக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யாம வந்து நிக்கிறதா பரிசுத்தம். நீங்க கிரியேட் பண்ணி சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பொய் பேசாம இருக்க முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் டிவி பார்க்காம இருக்க முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கோவப்படாம இருக்க முடியாது. அது பரிசுத்தம் அல்ல. எது பரிசுத்தம் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வந்து இளைப்பாற வேண்டும். தேவனுடைய சமூகம்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து இளைப்பாறக்கூடாது. திங்கக்கிழமையும் நீங்க இளைப்பாருங்கள், செவ்வாய்க்கிழமையும் இளைப்பாருங்கள், புதன்கிழமையும் இளைப்பாருங்கள், வாரம் முழுக்க இளைப்பாருங்கள், மாசம் முழுக்க இளைப்பாருங்கள். நீங்கள் வாழ்ற வரைக்கும் இளைப்பாறுதலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருங்கள். அதுதான் தேவன் உங்களிடத்திலே பார்க்கிற பரிசுத்தமாக இருக்கிறது. சே ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு கதவை மூனது யாரு? எகிப்துல அவங்க கோவட்டிக்காயும் கீரையும் வெங்காயத்தையும் பூண்டையும் வெந்தயத்தையும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அல்லது கொஞ்சம் மீடியமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அடிமையா வேலை பண்ணாங்க. அது 400 வருஷம் அது அவங்களுக்கு பழக்கமாயிருச்சு. ஆனா அவங்களுடைய டோரை ஆண்டவர் க்ளோஸ் பண்றாரு. ஆண்டவர் ஒரு டோரை க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டோரை ஆண்டவர் ஓபன் பண்ணுவாரு. எதுக்கு ஆண்டவர் டோரை க்ளோஸ் பண்றாருன்னா, நீங்க அவரால் தான் பிழைக்க போறீங்க என்பதை காட்டுவதற்காகவே ஆண்டவர் சில டோரை உங்களுடைய வாழ்க்கையில அடைகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்ச மனுஷங்க உங்களை விட்டு விலகி போயிடலாம், அல்லது நீங்கள் சார்ந்திருந்த வேலையோ தொழிலோ முடங்கி போயிடலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போகலாம். நீங்க இதெல்லாம் நடந்த பின்னாடி ஐயோ தேவன் நம்மளோடு கூட இல்லையோ, இதெல்லாம் நடக்காம போயிருச்சே, மாதிரி நம்மளால இருக்க முடியலையே, தேவன் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரோ, தேவன் நம்மளை விட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இல்ல, தேவன் உங்களை விட்டு விலகல, தேவன் உங்களை கைவிடல. இதையெல்லாம் ஏன் உங்களை விட்டு அனுப்புனாருன்னா, இதை அனுப்பலைன்னா நீங்க அவங்களையே தான் சார்ந்து கொண்டிருப்பீங்க, நீங்க தேவனை சார்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. அதனாலதான் நீங்கள் எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, எதை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த கதவை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மூடி விடுவார். அப்போ அந்த கதவை ஆண்டவர் மூடிட்டாருன்னா உங்களை கைவிட்டுடுவாரா? இல்ல, நீங்கள் அறியாத மன்னாவினாலே அறியாத இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கோ சோர்சஸை கொண்டு வருவார். அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னாவை கொண்டு வந்தார். அந்த மன்னாவை எத்தனை வருஷம் ஆண்டவர் போஷிச்சாருன்னு நினைக்கிறீங்க? 40 வருஷம் போஷிச்சாரு. அடுத்த அந்த கலண்டேசத்துக்குள்ள போய் உக்காந்து அங்க விதைத்து சாப்பிட வரைக்கும், அந்த முதல் நாள் சாப்பிட்டாங்க பாருங்க, அது வரைக்கும் மண்ணா என்ன ஆயிடுச்சுங்க வந்தது. அதுக்கப்புறம் மண்ணா நின்று போய் விட்டது. சோ அது போலதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டோரை ஓபன் பண்றாருன்னு வைங்களேன். கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு டோரை ஓபன் பண்றாருன்னு வைங்களேன், அடுத்த டோர் ஓபன் ஆகிற வரைக்கும் இந்த டோர் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். வேற ஒரு சோர்சஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, வேற ஒரு எபிலிட்டி வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய டோர் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும் இல்லையா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில. ஆனா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க? சமநிலை பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அதிகமா சேர்த்தவனுக்கு மீதியும் உண்டாகவில்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைவும் உண்டாகல. அங்க என்னாச்சுங்க? சமநிலை பிரமாணம் உண்டாகுது. அப்ப எப்படி இந்த குறைவு நிறைவா மாறி இருக்கும்? அதுதான் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல அவனுடைய குறைவை நிறைவாக மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. இப்ப உங்க வாழ்க்கையிலே குறைவு இருக்கலாம். நான் குறையான மனுஷங்கிறத ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக மாற ஆரம்பிக்கும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு எலியா கிட்ட எலியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எலியா கிட்ட என்ன சொல்றாரு? ஒரு ஏழை விதவை உனக்கு சமைச்சு போடுவா, நீ போ அப்படின்றாரு. அங்க போன உடனே அந்த ஏழை விதவை ஒரே ஒரு கைப்பிடி மாவையும், எவ்வளவு மாவு இருந்துச்சு? ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சூண்டு எண்ணெய் மாத்திரம் தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படிங்கிறாரு.
எலியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே போக வேண்டியதானே, அம்மா எனக்கு 2 அப்பம் சுட்டு கொண்டு வாமா அப்படிங்கிறாரு. இந்த அம்மா, இங்க பாருப்பா, ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான்ப்பா இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனை செத்து போயிடலான் இருக்கிறோம், நீ வந்து உனக்கு சமைச்சு கொடுக்க சொல்றேன்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல, நீ போய் முதல்ல சமைச்சு கொண்டு வாங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க, போய் சமைச்சு கொண்டு வந்து அந்த அப்பத்தை கொடுக்குறாங்க எலியா கிட்ட. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் அவங்களுக்கு வந்து கொண்டே இருந்துச்சான். ஏன் அந்த மாவு தீந்து போகலன்னா, ஏன்னா அந்த மாவுல என்ன இருந்துச்சு, தேவனுடைய கிருபை அந்த மாவுக்குள்ளாக இருந்தது. ஆகையினாலதான் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அதை சாப்பிட்டு கொண்டு திருப்தியா இருந்தார்கள். காட் டோர் என்ன பண்ணிருக்காரு, ஓபன் பண்ணாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அங்க வேற சோர்சஸ் எதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பகிர்ந்து கொடுப்பான்னு சொல்றாரு. அதை பகிர்ந்து கொடுத்தாங்க பாருங்க. பகிர்ந்து கொடுத்த உடனே 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்கள் இல்லையா. இன்னொரு ஏழை விதவை ஆலிவ் ஆயில கொண்டு போய் ஒலிவ எண்ணெயை கொண்டு போய் பாத்திரத்துல ஊத்துறாங்க. ஊத்த 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 பாத்திரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, நிரம்பி வழிஞ்சது. நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கும்படி அவர் சகல விதமான கிருபைகளை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள்ளாக இளைப்பாறுகளாக நீங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்க்கறது என்னன்னா, எண்ணிக்கையை தான் பார்க்கறாங்க, ஆனா சாட்டிஸ்பாக்சனை பார்க்கறது கிடையாது. மீதம், அதாவது கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலேயே மீதம் எடுக்கும்படி தேவன் கிருபை செய்வார். நான் தெளிவான நம்பிக்கைக்குள்ளாக நான் வர வேண்டும். ஐயோ கொஞ்சம் தான் இருக்குதே, நான் இதை வைத்து என்ன பண்ண போறேன் என்று புலம்பாதீங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, புலம்பினார்கள், சூழ்நிலையை குறித்து புலம்பினார்கள். ஐயோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், தண்ணி எப்படி குடிக்க போறேன், எப்படி வாழ போறேன் என்று புலம்பினார்கள். ஆனால் நாமளோ புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் நமக்காக மரித்து உயிர் தெழுந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறபடினால் முடிவு பரியந்தம் நம்மளை திருப்தியாக நடத்துவார். சிக்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கும்படி சகல விதமான கிருபைகளை அவர் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். வறட்சியிலும் சரி, செழிப்பிலும் சரி, தாழ்விலும் சரி, உயர்விலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை சம்பூர்ணமாய் நடத்துவார். ஆனால் நான் என்ன பண்ணணும், இளைப்பாற வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். கிறிஸ்து செய்த கிரிகளின் மேல நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் சார்ந்து கொண்டால் தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதனால தேவ சமூகத்தை என்ஜாய் பண்ணுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை வந்து அனுபவிக்க ஆரம்பிங்க, அவரை கொண்டாட ஆரம்பிங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்மள எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் என்னோட துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும் நீர் ஆஸ்வதித்தபடினால் நன்றி. ஆண்டவரே, மன்னாவை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. நாங்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கும்படி கிருபை செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஓய்வு நாள் அல்ல, எல்லா நாளும் எங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல அபாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய தங்கி இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்முடைய தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.